ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு saree ஃப்ரீ ப்ளீட் தாங்க. எவ்வளவு ஈஸியாக மடிக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு saree பட்டு சாரீங்கிறதுனால நம்ம அயன் பண்ணும்போது எதுவும் ஹீட் ஆகி சாரீக்கு எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கோம். நியூஸ் பேப்பரை வச்சு saree மேலே வச்சு தான் நம்ம அயன் பண்ண போகிறோம். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம சாரியை விரிச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு சாரியோட முந்தான பக்கத்தை எடுத்துருக்கோம். அதில் ஆல்ரெடி நமக்கு கடையில் கிடைக்கும் போதே மடித்து இருக்கிற மடிப்பு போகிற அளவுக்கு நல்லா அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பேப்பர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மடிப்பு நம்ம அந்த பார்டரில் உள்ள எண்டு நம்ம மடிக்கிறோம். அந்த மடிப்பு நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் மடிச்சுட்டு அதை அயன் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா. ஆனால் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சாரிக்கு எந்த டேமேஜும் வராது. அயன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம மடித்து அயன் பண்ண பார்ட்டு தான் நம்மளுக்கு மேலே வரும். சாரியோட மேல் பக்கத்தில் இந்த மாதிரி நமக்கு எவ்வளவு கரெக்டாக எவ்வளவு தேவையோ அதே அளவுக்கு நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு நம்ம எப்படி அயன் பண்ணிக்கிறோங்கிறது ஒரு லைனாக தெரியுது பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. சாரியோட ஒரு கரைப்பக்கத்தை நம்ம அயன் பண்ணி வச்சுருக்கோம். அதேமாரி இன்னொரு கரைப்பக்கத்தை எடுத்து அந்த நம்ம அயன் பண்ணி வச்சுருக்கிறத ஓப்பன் பண்ணி அந்த ஓப்பன் பண்ணியிருக்கிறதுல நம்ம அயன் பண்ணியிருக்க லைன் தெரியுதா? அந்த லைன் பக்கத்தில் கொண்டு போய் வச்சு அந்த லைனை தாண்டி உள்ளே போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த லைனில் வச்சு மடித்து எடுத்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போது நம்ம மடித்து வச்சுருக்க பார்ட் மேலே நியூஸ் பேப்பரை வச்சு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அயன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோவா நமக்கு அந்த முந்தான பக்கம் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம அயன் பண்ணி வச்சுருக்க பார்ட்டு மேலே அந்த மடிப்பு பக்கம் இருக்க கரை பக்கத்தை எடுத்து அந்த நம்ம மடிப்பு பக்கத்தில் நம்ம வைக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம ஃபஸ்ட்டு அயன் பண்ண அந்த லைனை தாண்டி போயிடக்கூடாது, கவனமாக அயன் பண்ணுங்கள். இப்போ அதேமாரி பேப்பரை வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் நம்ம அயன் பண்ணி நம்மளுக்கு எவ்வளவு தூரம் கம்மியாக வேணுமோ அந்த லாஸ்ட்டு கரை பக்கத்துலேருந்து கம்மியாக வர அளவுக்கு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். முந்தான கரை பக்கத்துலேருந்து நம்ம மடிப்பு கம்மியாக எடுத்து அயன் பண்ணியாச்சு. பாருங்கள் நம்ம எப்படி அயன் பண்ணியிருக்கோங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம எப்படி அயன் பண்ணியிருக்கிறோங்கிற லைன் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த அளவுக்கு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா தான் உங்களோட சாரீ இந்த மாதிரி நீங்கள் லைன் வர மாதிரி அயன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரீ ப்ளீட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு லைன் உள்ளே ஒரு லைன் வெளியில். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், நம்ம எப்படி எடுக்கிறோங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். பாருங்கள் நம்ம எவ்வளவு நீட்டாக நம்ம சாரீக்கு மடிப்பு எடுத்துருக்கோன்ட்டு முந்தானையில். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மடித்து வச்சுருக்க சாரியோட முந்தான பக்கத்தில் நியூஸ் பேப்பரை வச்சு அப்படியே நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு மேரேஜ் சாரீ ஃபுல்லாகவே காஸ்ட்லியான சாரியாக இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக கேண்டில் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அயனிங் எந்த ப்ராப்ளமும் வராமல் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம் அயன் பண்ண முடியுமோ அயன் பாக்ஸை வச்சு அவ்வளோ தூரம் தான் காட்டியிருப்போம் வீடியோவில். ஆனால் இதில் நமக்கு எவ்வளோ நம்ம முந்தானையில் மேலே பின் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு அயன் பண்ணி இதே மெத்தடில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டரில் பின் பண்ணுற அளவுக்கு அயன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு இப்போ எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு மடித்து ப்ளீட் எடுத்தோமோ அதே அளவுக்கு நீட்டாக எடுக்கணும். பாருங்கள்,
இப்போ நமக்கு மடித்த பார்ட்டை எல்லாமே கைட்டு அப்படி நல்லா நீவி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து விரிக்கணும். இப்போ நம்ம அதோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஃபஸ்ட்டு 1 பாயிண்ட்லேருந்து அப்படி 5 பாயிண்ட் வர டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம கைட்டே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா அயன் பண்ணணும். அதே ஷேப்க்கு நம்ம எவ்வளோ தூரம் நமக்கு வந்து பின் பண்ணுற அளவு வருதோ அவ்வளோ தூரத்துக்கு அயன் பண்ணி எடுத்துக்கணும். சில பேருக்கு லென்த்தாக இருக்கும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும். ஃப்ரீ ப்ளீட் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ப்ராப்பராக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ண ஃப்ரண்ட் பார்ட்டு எவ்வளவு நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம சேரீயோட உள் பக்கத்தை எப்படி மடிக்கலாங்கிறத பார்ப்போம். கஸ்டமர் இடுப்பு சுற்றளவுக்கு நம்ம வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழ் பக்கத்துலேயும் நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு ப்ளீட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பின் பண்ண இடத்துல இருந்து நம்ம வந்து மடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரண்ட் ப்ளீட்டுக்கு ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு தான் 6 ப்ளீட்டுக்கு மேலே வரும். கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்களுக்கு 6 ப்ளீட் தான் வரும். எடுத்த ப்ளீட்டை அப்படியே இந்த டேபிளில் போட்டு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அது 1 பை 1 ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா அயன் பண்ணுங்கள். ஏன் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்காது. அதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி பின் பண்ணி அயன் பண்ணுறோம். இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பாக்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். சேரீயோட உள் பக்கம் வந்து வெளியில் மேல் பக்கமாக இருக்கிற மாதிரியும், நம்ம இப்போ அயன் பண்ணோம்ல அது கீழே இருக்கிற மாதிரியும் நம்ம இப்போ சேரீயை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதோட கரை பக்கத்தை இப்போ நம்ம மடித்து அந்த அந்த நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க சேரீயில் அளவில் இருந்து உள் பக்கமாக தான் இருக்கணும். சேரீ பாக்ஸ் போடுறதுக்கு நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத தெளிவாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட் பேக் சைடில் உள்ளதை மடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு தான் ஃப்ரண்ட்டில் உள்ளதை நம்ம அது மேலே வச்சு நம்ம மடிக்கிறோம். ரொம்ப அகலமாக எடுக்கக்கூடாது. நம்ம எவ்வளவு வச்சுருக்கோமோ அந்த லெவலை தாண்டி போகக்கூடாது. இப்போ நம்ம ஷோல்டரில் கிடக்க ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து நம்ம வந்து பாக்ஸ் ரெடி பண்ணுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எவ்வளவு அழகாக ஃப்ரீ ப்ளீட் எடுத்து முடிச்சிருக்கோன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதேமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸாக டெய்லரிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.